தென்காசி மாவட்டம் கடையநல்லூர் அருகே இரு தரப்பினரிடையே கடும் மோதல். கல்லூரி மாணவர் மற்றும் தாயாருக்கு சரமாரியாக அரிவாள் வெட்டு. சாலை மறியல் மற்றும் கல்வீச்சால் அங்கு தற்போது பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. கடையநல்லூர் அருகே கல்லூரி மாணவன் தாயாரை அரிவாளால் வெட்டிய நபரை காவல்துறையினர் தேடி வருகின்றனர். இதை கண்டித்து நடந்த சாலை மறியலில் இருதரப்பினரிடையே ஏற்பட்ட மோதலில் கல்வீச்சு நடந்ததால் பெரும் பரபரப்பு உருவானது. தென்காசி மாவட்டம் கடையநல்லூர் அருகே காசி தர்மம் கிராமத்தை சார்ந்த மாடத்தி இவர் மகன் விக்னேஷ். இவர் கடையநல்லூரில் உள்ள அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் படித்து வருகின்றார். இவருக்கும் அதே பகுதியில் வசிக்கும் மறவர் சமூகத்தை சார்ந்த முத்துப்பாண்டி என்பவருக்கும் இடையே ஏற்கனவே முன்விரோதம் இருந்து வந்ததாக கூறப்படுகின்றது. விக்னேஷ் கடந்த மாதம் தனக்கு சொந்தமான தோட்டத்தில் சென்று கொண்டு இருந்தார். அப்போது அவரும் அதே வழியில் ஆடுகளை மேய்த்து கொண்டு வந்த முத்துப்பாண்டிக்கும் இடையே திடீரென வாக்குவாதம் ஏற்பட்டு கைகலப்பு ஏற்பட்டதால் முத்துப்பாண்டி அச்சம்புதூர் காவல் நிலையத்தில் புகார் அளித்து காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்தனர். இதைத் தொடர்ந்து விக்னேஷை கைது செய்தனர். அவரது மோட்டார் சைக்கிளையும் பறிமுதல் செய்தனர். பின்னர் விக்னேஷ் ஜாமீனில் வெளிவந்தார். நேற்று காலை காவல் நிலையத்தில் உள்ள அவரது மோட்டார் சைக்கிளை மீட்பதற்காக ஆவணங்களை கொண்டு வர வேண்டும் என விக்னேஷிடம் காவல்துறையினர் கூறினர். இதனால் விக்னேஷ் நேற்று பகல் சுமார் 11 மணி அளவில் தன் தாயாரை ஒரு மோட்டார் சைக்கிளில் அழைத்து கொண்டு ஆவணங்களை ஜெராக்ஸ் எடுப்பதற்காக அங்குள்ள கடைக்கு சென்றார். இதை அறிந்து அங்கு வந்த முத்துப்பாண்டி தன் மறைத்து வைத்திருந்த அரிவாளை எடுத்து கண் இமைக்கும் நேரத்தில் விக்னேஷை சரமாரியாக வெட்டியதாக கூறப்படுகின்றது. அதில் அவரது காது, கழுத்து மற்றும் பல பகுதிகளில் காயம் ஏற்பட்டுள்ளது. மீண்டும் வெட்ட முயன்றபோது விக்னேஷின் தாய் மாடத்தி தடுத்தார். இதனால் அவரது கைவிரல் வெட்டு விழுந்து காயம் ஏற்பட்டது. அக்கம் பக்கத்தினர் ஓடி வந்தனர். இதனால் முத்துப்பாண்டி அங்கிருந்து ஓட்டம் பிடித்தார். படுகாயமடைந்த தாய் மகனை மீட்டு 108 ஆம்புலன்ஸ் மூலம் தென்காசி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். அப்போது அங்கு வந்த மற்றொரு தரப்பினருக்கிடையே தகராறு ஏற்பட்டு அதில் இரு தரப்பினர் மாறி மாறி சரமாரியாக கற்களை வீசி தாக்கி கொண்டனர். இந்த கல்வீச்சு சம்பவத்தில் 4ற்கு மேற்பட்டோர் படுகாயமடைந்தனர். தகவல் அறிந்த மாவட்ட காவல் சூப்பரண்ட் மயில்வாகனன் தலைமையில் காவல்துறையினர் விரைந்து வந்து பேச்சுவார்த்தை நடத்தினர். இதை ஏற்று போராட்டம் நடத்தியவர்கள் கலைந்து சென்றனர். கல்வீச்சு சம்பவத்தில் இரு தரப்பினரிடையே 4 பேரை கைது செய்த காவல்துறையினர் கைது செய்து காவல் நிலையத்துக்கு அழைத்து சென்றனர். இந்த மோதல் காரணமாக அப்பகுதிகளில் பதட்டம் நிலவுவதால் தென்காசி போலீஸ் துணை சூப்பரண்ட் அதியமான் தலைமையில் இன்ஸ்பெக்டர் ராபர்ட் ஜெயின், தென்காசி மது விக்ரம், சொக்கம்பட்டி கிறிஸ்டி, கடையநல்லூர் மற்றும் ஏராளமான காவல்துறையினர் குவிக்கப்பட்டு பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது. மேலும் அருகில் உள்ள கடையநல்லூர் அரசு கலை அறிவியல் கல்லூரி வாசலில் காவல்துறையினர் குவிக்கப்பட்டுள்ளனர். இதனால் அப்பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது.